தொகுதி 1 அணு இயற்பியலின் தொடக்கமும் உலகளாவிய அறிவியல் புரட்சியும். பிரிவு 1.2 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் ஏ சமன் மு கூரைக்குறி 2 சமன்பாடும் அணு ஆற்றலின் சாத்தியக்கூறுகளும். ஆய்வறிக்கை 1. கோட்பாட்டு பின்னணி மற்றும் 1905ஆம் ஆண்டின் அற்புத ஆண்டு. ஆனஸ் மராபலஸ். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இயற்பியல் 2 வெவ்வேறான காப்பு விதிகளின் கன்சர்வேஷன் லோஸ் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருந்தது. நிறை காப்பு விதி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வேதியியல் மற்றும் இயற்பியல் மாற்றங்களின் போது நிறை ஆக்கப்படவோ அழிக்கப்படவோ முடியாது. ஆற்றல் காப்பு விதி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்ற மட்டுமே முடியும். 1905 இல் சுவிட்சர்லாந்தின் பெர்ன் நகரில் உள்ள காப்புரிமை அலுவலகத்தில் பேடன்ட் ஆஃபீஸ் 3ஆம் தர பரிசோதகராக பணியாற்றிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அன்னேல்ன் ட பிசிக் இதழில் 4 புரட்சிகர ஆய்வறிக்கைகளை வெளியிட்டார். அதில் 4வது ஆய்வறிக்கையான ஆன் ஒப்ளிகேஷன் ஆஃப் ஆன் ஒப்ஜெக்ட்ஸ் இனர்ஷியா டு இட்ஸ் எனர்ஜி கண்டென்ட், ஒரு பொருளின் நிலைமமானது அதன் ஆற்றல் உள்ளடக்கத்தை பொறுத்ததா என்ற ஆய்வறிக்கையில்தான் நிறையும் ஆற்றலும் வெவ்வேறானவை அல்ல, அவை ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்ற கோட்பாட்டை முன்வைத்தார். 2. ஏ சமன் மு கூரைக்குறி 2 சமன்பாட்டின் கணித மற்றும் இயற்பியல் பகுப்பாய்வு. ஐன்ஸ்டீனின் சிறப்பு சார்பியல் கோட்பாட்டிலிருந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பெறப்பட்ட இந்த சமன்பாடு நிறை மற்றும் ஆற்றலுக்கு இடையிலான சமநிலையை குறிக்கிறது. சி கூரைக்குறி 2 காரணியின் முக்கியத்துவம். ஒளியின் வேகம் சி மிகப்பெரிய எண் என்பதால் அதன் வர்க்கம் சி கூரைக்குறி 2 சமன் 9 டைம்ஸ் 10 கூரைக்குறி 16 டெக்ஸ்ட் எம் கூரைக்குறி 2 டெக்ஸ்ட் எஸ் கூரைக்குறி 2 ஒரு பிரம்மாண்டமான பெருக்கல் காரணியாக கன்வார்ஷன் ஃபாக்டர் செயல்படுகிறது. இதன் பொருள் மிகச்சிறிய அளவிலான நிறை எம் ஆற்றலாக மாறினாலும் அது வெளிப்படுத்தும் ஆற்றலின் அளவு ஏ அளப்பரியதாக இருக்கும். உதாரணமாக 2. ஏ சமன் மு கூரைக்குறி 2 சமன்பாட்டின் கணித மற்றும் இயற்பியல் பகுப்பாய்வு. 1905ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது சிறப்பு சார்பியல் கோட்பாட்டின் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தொடர்ச்சியாக முன்வைத்த ஏ சமன் மு கூரைக்குறி 2 என்ற சமன்பாடு இயற்பியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாகும். அதுவரை ஒன்றோடொன்று தொடர்பில்லாத இரு தனித்தனி இயற்பியல் அளவுகளாக கருதப்பட்ட நிறை மாஸ் மற்றும் ஆற்றல் எனர்ஜி ஆகிய இரண்டிற்கும் இடையே உள்ள ஆழமான சமநிலையை மாஸ் எனர்ஜி எக்விவலன்ஸ் இச்சமன்பாடு கணித மற்றும் இயற்பியல் ரீதியாக நிரூபித்தது. 1. கணித கட்டமைப்பு மற்றும் உறுப்புகளின் விளக்கம். ஏ சமன் மு கூரைக்குறி 2 என்ற வாய்ப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு கணித காரணியும் குறிப்பிட்ட இயற்பியல் அளவை குறிக்கிறது. ஏ எனர்ஜி ஆற்றல் பொருளின் ஓய்வு நிலையில் உள்ள ஆற்றல் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி. இதன் சர்வதேச அலகு சி யூனிட் ஜூல் ஆகும். எம் மாஸ் நிறை பொருளின் ஓய்வு நிறை ரெஸ்ட் மாஸ். இதன் அலகு கிலோகிராம் ஆகும். சி ஸ்பீட் ஆஃப் லைட் ஒளியின் வேகம் வெற்றிடத்தின் வழியே ஒளி பயணிக்கும் வேகம். இதன் மதிப்பு தோராயமாக 3 டைம்ஸ் 10 டெக்ஸ்ட் எம் எஸ் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். இச்சமன்பாட்டில் சி கூரைக்குறி 2 என்பது ஒரு மாறிலி காரணியாக கான்ஸ்டன்ட் ஸ்கேலன் ஃபாக்டர் செயல்படுகிறது. இதன் மதிப்பு கணித ரீதியாக பார்க்கும்போது சி கூரைக்குறி 2 என்ற காரணியின் மதிப்பு மிக பிரம்மாண்டமானது. இதனால் மிகச்சிறிய அளவிலான நிறை எம் ஆற்றலாக மாறினாலும் அதனுடன் 9 டைம்ஸ் 10 கூரைக்குறி 16 என்ற பிரம்மாண்டமான எண் பெருக்கப்படுவதால் வெளிப்படும் ஆற்றலின் மதிப்பு ஏ கணக்கிட முடியாத அளவிற்கு மிக அதிகமாக இருக்கும். 2. சார்பியல் இயக்கவியலில் கணித தோற்றம் ரெலட்டிவிஸ்டிக் டெரிவேஷன். ஐன்ஸ்டீனின் சிறப்பு சார்பியல் கோட்பாட்டின் படி ஒரு பொருளின் உந்தம் மொமெண்டம் பி மற்றும் ஆற்றல் ஏ ஆகியவற்றிற்கு இடையிலான முழுமையான தொடர்பு பின்வரும் சமன்பாட்டினால் குறிக்கப்படுகிறது. இங்கு எம் அடிக்கோடு 0 என்பது பொருளின் ஓய்வு நிறையையும் ரெஸ்ட் மாஸ் பி என்பது அதன் உந்தத்தையும் குறிக்கிறது. பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் போது பி சமன் 0. பொருள் நகராமல் ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதன் உந்தம் சுழியாகிறது பி சமன் 0. எனவே சமன்பாடு பின்வருமாறு சுருங்கும். இந்த கணித முடிவானது ஒரு பொருள் எந்தவித இயக்கமும் இன்றி ஓய்வு நிலையில் இருக்கும்போது கூட அதன் நிறையின் காரணமாகவே அதற்குள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் புதைந்து கிடக்கிறது என்பதை தெள்ளத்தெளிவாக காட்டுகிறது. 3. இயற்பியல் பகுப்பாய்வு மற்றும் தத்துவார்த்த தாக்கம். இச்சமன்பாடு இயற்பியல் உலகிற்கு வழங்கிய முக்கியமான தத்துவார்த்த உண்மைகள் பின்வருமாறு. நிறை ஆற்றல் சமநிலை மாஸ் எனர்ஜி எக்விவலன்ஸ். நிறை என்பது வேறொன்றுமில்லை, அது செறிவூட்டப்பட்ட அல்லது உறையவைக்கப்பட்ட ஆற்றல் வடிவமே கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஆகும். நிறையை ஆற்றலாகவும் ஆற்றலை நிறையாகவும் மாற்ற முடியும். ஒருங்கிணைக்கப்பட்ட காப்பு விதி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் எனர்ஜி. கிளாசிக்கல் இயற்பியலில் நிறை காப்பு விதி ஆற்றல் காப்பு விதி என தனித்தனியாக இருந்த இரு விதிகளை ஐன்ஸ்டீனின் சமன்பாடு ஒன்றிணைத்தது. பிரபஞ்சத்தில் நிறையும் ஆற்றலும் தனித்தனியாக காக்கப்படுவதில்லை, மாறாக நிறை ஆற்றல் அமைப்பின் மொத்த மதிப்பு மட்டுமே மாறாமல் காக்கப்படுகிறது.
அணுக்கரு இயற்பியலுக்கான திறவுகோல். அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் மற்றும் அணுக்கரு இணைப்பு நியூக்ளியர் ஃபியூஷன் ஆகியவற்றின் போது நிகழும் நிறை இழப்பு டெல்டா எவ்வாறு பிரம்மாண்டமான வெப்ப மற்றும் கதிர்வீச்சு ஆற்றலாக மாறுகிறது என்பதற்கான நேரடி இயற்பியல் விளக்கத்தை இச்சமன்பாடே வழங்குகிறது. சமன் டெல்டா சி கூரை குறி 2. 4. கணித கணக்கீட்டு உதாரணம் கொண்டடெடவ் எக்ஸாம்பிள். இச்சமன்பாட்டின் தீவிரத்தை புரிந்துகொள்ள ஒரு சிறிய கணித கணக்கீடு. ஒரு பொருளின் 1 கிராம் 0.001 டெக்ஸ்ட் கிலோகிராம் நிறை முழுமையாக ஆற்றலாக மாறுகிறது என கொள்வோம். 9 டைம்ஸ் 10 கூரை குறி 13 ஜூல்கள் என்பது தோராயமாக 21,000 டன்கள் TNT வெடிபொருள் தரும் ஆற்றலுக்கு சமமானது. வெறும் ஒரு கிராம் பருப்பொருள் ஆற்றலாக மாறினால் அது ஒரு பெரிய நகரத்தையே அழிக்கக்கூடிய அல்லது பல மாதங்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தும் என்பதை இக்கணித மாதிரி நிரூபிக்கிறது. முடிவுரை. சுருக்கமாக கூறின் சமன் கூரை குறி 2 என்பது வெறும் 2 எழுத்துக்களும் ஒரு மாறிலியும் கொண்ட எளிய வாய்ப்பாடு அல்ல. அது பருப்பொருளுக்கும் ஆற்றலுக்கும் இடையே உள்ள மறைமுகமான தொடர்பை வெளிப்படுத்திய இயற்பியல் புரட்சியாகும். இச்சமன்பாட்டின் கணித துல்லியமே 20ஆம் நூற்றாண்டில் அணுசக்தி யுகத்தின் எழுச்சிக்கும் நவீன விண்வெளி மற்றும் குவாண்டம் இயற்பியல் வளர்ச்சிக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது. இது ஏறத்தாழ 21.5 கிலோடன்கள் TNT வெடிபொருளுக்கு இணையான ஆற்றலாகும். ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட அதிகம். 3. அணுக்கரு பிணைப்பு ஆற்றல் மற்றும் நிறை இழப்பு மாஸ் டெஃபெக்ட் மற்றும் பைண்டிங் எனர்ஜி. சமன் கூரை குறி 2 சமன்பாடு வெளியிடப்பட்டபோது அணுக்கருவின் அமைப்பு பற்றிய தெளிவு விஞ்ஞான உலகிற்கு இருக்கவில்லை. ஆனால் 1911 இல் எர்னஸ்ட் ரதர்ஃபோர்டு அணுக்கருவை கண்டறிந்த பிறகும் 1932 இல் ஜேம்ஸ் சேட்விக் நியூட்ரானை கண்டறிந்த பிறகும் ஐன்ஸ்டீனின் சமன்பாடு அணுக்கருவியலின் அடிப்படை தூணாக மாறியது. நிறை இழப்பு மாஸ் டெஃபெக்ட். ஒரு அணுக்கருவின் ஒட்டுமொத்த நிறையானது அடிக்கோடு டெக்ஸ்ட் நியூக்ளியஸ் அதை உருவாக்கிய தனித்தனி புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் புரோட்டான்கள் கூட்டல் நியூட்ரான்கள் சமன் நியூக்ளியான்கள் நிறைகளின் கூட்டுத்தொகையை விட குறைவாக இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். இந்த வேறுபாடே நிறை இழப்பு டெல்டா என அழைக்கப்படுகிறது. பிணைப்பு ஆற்றல் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி. இந்த காணாமல் போன நிறை டெல்டா சமன் டெல்டா சி கூரை குறி 2 என்ற வீதத்தில் ஆற்றலாக மாற்றப்பட்டு அணுக்கருவுக்குள் புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் பிணைத்து வைக்கும் பிணைப்பு ஆற்றலாக செயல்படுகிறது. 4. அணு ஆற்றல் சாத்தியக்கூறுகளின் தொடக்கம் 1930 கள். மேலே உள்ள வரைபடம் 20ஆம் நூற்றாண்டு இயற்பியலின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றான யுரேனியம் -235 அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் மற்றும் அதில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சமன் கூரை குறி 2 சமன்பாடு எவ்வாறு தொழிற்படுகிறது என்பதை விளக்குகிறது. இச்செயல்முறையின் ஒவ்வொரு நிலையையும் அதன் பின்னணியிலுள்ள அறிவியல் தத்துவங்களையும் கீழே விரிவாக காணலாம். 1. தொடக்க நிலை நியூட்ரான் கதிர்வீச்சும் அணுக்கரு தாக்குதலும். அணுக்கரு பிளவு தன்னிச்சையாக நடப்பதை விட வெளிப்புறத்திலிருந்து ஒரு மந்தகதி நியூட்ரான் தார்மல் நியூட்ரான் உட்செலுத்தப்படும் போதே சிறப்பாக நிகழ்கிறது. யுரேனியம் -235 அணுக்கரு. இயற்கையில் கிடைக்கும் யுரேனியத்தில் யுரேனியம் -235 கூரை குறி 235 டெக்ஸ்ட் ஐசோடோ பிளவுறும் தன்மை ஃபிசைல் நேச்சர் கொண்டதாகும். நியூட்ரானின் பங்கு மின்சுமையற்ற ஒரு நியூட்ரான் யுரேனியம் -235 அணுக்கருவை நோக்கிச் சென்று அதை தாக்குகிறது. மின்சுமை ஏதுமில்லாததால் அணுக்கருவின் நேர்மின் சுமையால் புரோட்டான்ஸ் நியூட்ரான் விலக்கப்படாமல் எளிதாக அணுக்கருவினுள் ஊடுருவுகிறது. நிலையற்ற அணுக்கரு உருவாக்கம் நியூட்ரானை உறிஞ்சியவுடன் யுரேனியம் -235 ஆனது தற்காலிகமாக யுரேனியம் -236 கூரை குறி 236 டெக்ஸ்ட் என்ற மிகவும் நிலையற்ற அதிக ஆற்றல் கொண்ட கிளர்வுற்ற அணுக்கருவாக மாறுகிறது. 2. மைய நிலை அணுக்கரு பிளவு ஃபிஷன். கிளர்வுற்ற யுரேனியம் -236 அணுக்கருவால் தனது அதிகப்படியான ஆற்றலை தாங்க முடிவதில்லை. இது திரவத்துளி மாதிரி லிக்விட் டிராப் மாடல் தத்துவத்தின்படி நடுவில் குறுகி 2 பிரிவுகளாக பிளவுறத் தொடங்குகிறது. அணுக்கரு விசை vs மின்காந்த விலக்கு விசை அணுக்கருவுக்குள் புரோட்டான்களை பிணைத்து வைத்துள்ள வலிமையான அணுக்கரு விசைக்கும் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான்களுக்கு இடையிலான மின்காந்த விலக்கு விசைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரபல்ஷன் இடையே ஏற்படும் சமநிலையின்மையால் அணுக்கரு உடைந்து சிதறுகிறது. 3. முடிவு நிலை விளைபொருட்களும் ஆற்றல் வெளிப்பாடும். அணுக்கரு பிளவின் முடிவில் இரு பிரதான விளைவுகள் ஏற்படுகின்றன. 2 இலகுவான அணுக்கருக்கள் மற்றும் நியூட்ரான்கள். யுரேனியம் அணுக்கரு ஏறத்தாழ இரு சமமற்ற துண்டுகளாக பிரிகிறது. பொதுவாக பேரியம் கூரை குறி 141 டெக்ஸ்ட் மற்றும் கிரிப்டான் கூரை குறி 92 டெக்ஸ்ட் ஆகிய இரு லேசான அணுக்கருக்கள் ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ் உருவாகின்றன. இவற்றுடன் சேர்த்து 2 முதல் 3 வேகமான நியூட்ரான்களும் வெளிவருகின்றன. இந்நியூட்ரான்களே அடுத்துள்ள யுரேனியம் அணுக்களை தாக்கி சங்கிலி தொடர் வினையை சேன் ரியாக்ஷன் உருவாக்குகின்றன. நிறை இழப்பும் டெல்டா பிரம்மாண்ட ஆற்றலும் சமன் கூரை குறி 2. இந்த செயல்பாட்டின் மிக முக்கியமான இயற்பியல் நிகழ்வு நிறை இழப்பு மாஸ் டெஃபெக்ட் ஆகும்.
நிறை சமநிலையின்மை வினைக்கு முன் இருந்த பொருட்களின் யுரேனியம் -235 கூட்டல் நியூட்ரான் மொத்த நிறையும் வினைக்கு பின் கிடைத்த பொருட்களின் பேரியம் கூட்டல் கிரிப்டான் கூட்டல் 3 நியூட்ரான்கள் மொத்த நிறையும் சமமாக இருப்பதில்லை. விளைபொருட்களின் நிறை சற்று குறைவாக உள்ளது. ஆற்றலாக மாறுதல் காணாமல் போன இந்த சிறிய நிறை டெல்டா ஐன்ஸ்டீனின் ஏ சமன் டெல்டா சி கூரைக்குறி 2 கோட்பாட்டின்படி பிரம்மாண்டமான ஆற்றலாக மாற்றமடைகிறது. ஒளியின் வேகத்தின் வர்க்கம் சி கூரைக்குறி 2 அப்ராக்ஸ் 9 டைம்ஸ் 10 கூரைக்குறி 16 டெக்ஸ்ட் எம் கூரைக்குறி 2 டெக்ஸ்ட் எஸ் கூரைக்குறி 2 ஒரு மிகப்பாரிய பெருக்கல் காரணியாக செயல்படுவதால் மிகச்சிறிய அளவிலான நிறை இழப்பும் கூட மில்லியன் கணக்கான எலக்ட்ரான் வோல்ட் மெவ் வெப்ப ஆற்றலாகவும் கதிர்வீச்சாகவும் காம்மா ரேஸ் வெடித்துச் சிதறுகிறது. முடிவுரை வரைபடம் சுட்டிக்காட்டுவது போல அணுக்கரு பிளவு என்பது வெறும் அணு உடைப்பு நிகழ்வு மட்டுமல்ல. அது பருப்பொருள் மாட்ட நேரடியாக ஆற்றலாக எனர்ஜி உருமாறும் பிரபஞ்ச நிகழ்வாகும். ஒரு யுரேனியம் அணுக்கரு பிளவுறும்போது வெளிப்படும் இந்த ஏ சமன் மு கூரைக்குறி 2 ஆற்றலே கட்டுப்பாட்டுடன் இயக்கப்படும்போது அணுமின் நிலையங்களில் மின்சாரமாகவும் கட்டுப்பாடற்ற சங்கிலி தொடர் வினையாக மாற்றப்படும்போது அணுகுண்டின் பேரழிவு ஆற்றலாகவும் உருவெடுக்கிறது. ஐன்ஸ்டீனின் சமன்பாடு கோட்பாட்டு அளவில் அணு ஆற்றலை விவரித்தாலும் அதை நடைமுறையில் வெளிக்கொணர்வது எவ்வாறு என்ற புதிர் 1930 களின் இறுதியில் அவிழ்ந்தது. அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் 1938. ஜெர்மனியில் ஓட்டோ ஹான் மற்றும் ஃபிரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மன் ஆகியோரின் சோதனைகளை அடிப்படையாகக் கொண்டு லீஸ் மெய்ட்னர் மற்றும் ஓட்டோ ஃப்ரிஷ் ஆகியோர் அணுக்கரு பிளவை விளக்கினர். யுரேனியம் -235 அணுக்கரு ஒரு நியூட்ரானை உறிஞ்சும்போது அது நிலைப்புத்தன்மையற்று 2 சிறிய அணுக்கருக்களாக பிரிகிறது. பிளவுக்கு பின் கிடைக்கும் விளைபொருட்களின் மொத்த நிறை தொடக்கப் பொருட்களின் நிறையை விட குறைவாக உள்ளது. இந்த சிறிய நிறை இழப்பு டெல்டா ஐன்ஸ்டீனின் ஏ சமன் மு கூரைக்குறி 2 சமன்பாட்டின் படி மிகப்பாரிய ஆற்றலாக வெடித்துச் சிதறுகிறது. 5. வேதியியல் ஆற்றல் vs அணு ஆற்றல் ஒப்பீட்டு பகுப்பாய்வு. அணு ஆற்றலின் சாத்தியக்கூறுகளையும் அதன் தீவிரத்தையும் புரிந்துகொள்ள அதை மரபுவழி வேதியியல் ஆற்றலுடன் ஒப்பிடுவது அவசியமாகும். நிலக்கரி போன்ற மரபுவழி எரிபொருட்களை எரிப்பதன் மூலம் பெறப்படும் வேதியியல் ஆற்றலுக்கும் யுரேனியம் போன்ற அணுக்கருக்களை பிளப்பதன் மூலம் பெறப்படும் அணு ஆற்றலுக்கும் இடையிலான வேறுபாடு என்பது வெறும் அளவோடு நிற்பதல்ல, மாறாக அது பருப்பொருளின் மாட்ட இருவேறு ஆழமான இயற்பியல் நிலைகளை வெளிப்படுத்துவதாகும். இவ்விரண்டு ஆற்றல் வடிவங்களுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடுகளை அவற்றின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் கீழே விரிவாக காணலாம். 1. செயல்பாட்டின் தளம் சைட் ஆஃப் ஆக்ஷன். வேதியியல் ஆற்றல் ஒரு பொருள் எரியும்போது அல்லது வேதியியல் வினைக்கு உட்படும்போது அந்த மாற்றங்கள் அனைத்தும் அணுவின் வெளிப்புற கூடுகளில் உள்ள எலக்ட்ரான்களின் மட்டத்தில் எலக்ட்ரான் ஷெல்ஸ் மட்டுமே நிகழ்கின்றன. அணுக்களுக்கு இடையிலான வேதியியல் பிணைப்புகள் உடைந்து புதிய பிணைப்புகள் உருவாகும்போது எலக்ட்ரான்கள் மறுசீரமைக்கப்படுகின்றன. இங்கு அணுவின் மையம் அல்லது ஐடென்டிட்டி மாறுவதில்லை. அணு ஆற்றல் என்பது அணுவின் மையத்தில் அமைந்துள்ள அணுக்கருவுக்குள் நியூக்ளியஸ் நடைபெறும் மாற்றமாகும். அணுக்கரு பிளவின் போது கனமான அணுக்கரு ஒன்று நியூட்ரானால் தாக்கப்பட்டு 2 லேசான அணுக்கருக்களாகவும் சில தனித்த நியூட்ரான்களாகவும் உடைக்கப்படுகிறது. இங்கு அணுவின் உட்கட்டமைப்பே முற்றிலுமாக மாற்றமடைகிறது. 2. நிறை மாற்றம் மாஸ் சேஞ்ச். வேதியியல் ஆற்றல் லாவோசியரின் நிறை காப்பு விதியின்படி வேதியியல் வினைகளில் வினைகடு பொருட்களின் மொத்த நிறையும் வினைவிளை பொருட்களின் மொத்த நிறையும் சமமாகவே இருக்கும். கோட்பாட்டு ரீதியாக மிக நுட்பமான நிறை இழப்பு இருந்தாலும் அதை நடைமுறை சோதனைகளில் அளவிட முடியாது. நெக்லஜபிள் அன்மெஷரபிள். அணு ஆற்றல் அணுக்கரு பிளவின் போது பிளவுக்கு பின் கிடைக்கும் விளைபொருட்களின் மொத்த நிறை தொடக்கத்தில் இருந்த அணுக்கரு மற்றும் நியூட்ரானின் நிறையை விட குறைவாக இருக்கும். இந்த நிறை இழப்பு டெல்டா தெளிவாக அளவிடக்கூடியதாகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் ஏ சமன் மு கூரைக்குறி 2 சமன்பாட்டின் படி இந்த இழக்கப்பட்ட நிறையை பிரம்மாண்டமான ஆற்றலாக மாற்றமடைகிறது. 3. ஒரு அணுவிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் எனர்ஜி அவுட்புட் பார் ஆடம். வேதியியல் ஆற்றல் ஒரு நிலக்கரி கார்பன் அணு ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரியும்போது உமிழப்படும் ஆற்றல் மிக குறைவானது. இது பொதுவாக சில எலக்ட்ரான் வோல்ட்கள் எவ் என்ற அளவிலேயே இருக்கும், தோராயமாக 4 மின்னணு வோல்ட். அணு ஆற்றல் ஒரே ஒரு யுரேனியம் -235 அணுக்கரு பிளவுறும்போது வெளிப்படும் ஆற்றல் தோராயமாக 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்கள் 200 மெகாமின்னணு வோல்ட் ஆகும். அதாவது ஒரு அணுவின் மட்டத்தில் பார்க்கும்போது அணுப்பிளவு வினையானது வேதியியல் எரிதலை விட சுமார் 50 மில்லியன் 5 கோடி மடங்கு அதிக ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. 4. எரிபொருள் அடர்த்தி மற்றும் வெளியீடு எனர்ஜி டென்சிட்டி. வேதியியல் ஆற்றல் மரபுவழி எரிபொருட்களின் ஆற்றல் அடர்த்தி குறைவாகும். உதாரணமாக 1 கிலோ நிலக்கரியை முழுமையாக எரித்தால் பெறப்படும் ஆற்றல் தோராயமாக 8 கிலோவாட் மணிநேரம் மட்டுமே. அணு ஆற்றல் அணு எரிபொருளின் ஆற்றல் அடர்த்தி மிக மிக அதிகம். 1 கிலோ யுரேனியம் -235 முழுமையாக அணுக்கரு பிளவுக்கு உட்படுத்தப்பட்டால் அது தோராயமாக 2 கோடியே 40 லட்சம் கிலோவாட் மணிநேரம் ஆற்றலை தரும்.
இது ஆயிரக்கணக்கான டன் நிலக்கரி தரும் ஆற்றலுக்கு சமமானது. 5. ஆட்சி செய்யும் இயற்பியல் விதிகள் கவர்னிங் பிசிக்கல் லாஸ். வேதியியல் ஆற்றல் இது கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் கெமிக்கல் தார்மோடைனாமிக்ஸ் மற்றும் மின்காந்தவியல் எலக்ட்ரோமாக்னடிசம் விதிகளுக்கு உட்பட்டது. அணுக்கருவை சுற்றி இயங்கும் எலக்ட்ரான்களுக்கு இடையிலான மின்காந்த விசைகளும் வேதியியல் பிணைப்பு ஆற்றல்களுமே இங்கு முதன்மை பங்காற்றுகின்றன. அணு ஆற்றல் இது ஐன்ஸ்டீனின் சிறப்பு சார்பியல் கோட்பாடு கூறை குறி 2 மற்றும் அணுக்கரு இயற்பியல் நியூக்ளியர் பிசிக்ஸ் விதிகளின் நேரடி பயன்பாடாகும். அணுக்கருவுக்குள் புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் ஒன்றாக பிணைத்து வைத்துள்ள வலிமையான அணுக்கரு விசையை ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் முறிப்பதன் மூலம் ஆற்றல் பெறப்படுகிறது. முடிவுரை சுருக்கமாக கூறின் வேதியியல் ஆற்றல் என்பது அணுக்களின் வெளிப்புற மேற்பரப்பில் நடக்கும் எலக்ட்ரான் பரிமாற்றம். ஆனால் அணு ஆற்றல் என்பது பருப்பொருளின் இதய பகுதியான அணுக்கருவுக்குள் புதைந்துள்ள நிறையை நேரடியாக ஆற்றலாக மாற்றும் பிரபஞ்ச விதியாகும். இதனாலேயே அணு ஆற்றல் மரபுவழி எரிபொருட்களை விட அளவிட முடியாத அளவிற்கு அதிக ஆற்றல் அடர்த்தியையும் ஆற்றலையும் கொண்டுள்ளது. 6. அணு ஆயுதம் மற்றும் அமைதி பயன்பாடுகளுக்கான அடித்தளம். கூறை குறி 2 அளிக்கும் சாத்தியக்கூறுகள் மனித வரலாற்றை இரு வெவ்வேறு திசைகளில் மாற்றியமைத்தன. அழிவாக்க சாத்தியம் அணு ஆயுதங்கள் சங்கிலி தொடர் வினையை சேன் ரியாக்ஷன் கட்டுப்பாடற்ற முறையில் நிகழ வைக்கும் போது நொடிப்பொழுதில் சில கிராம் நிறை ஆற்றலாக மாறி ஒட்டுமொத்த நகரத்தையும் அழிக்கும் அணுக்குண்டாக உருவெடுக்கிறது. இது பின்னாளில் மேன்ஹேட்டன் திட்டத்திற்கு வழிவகுத்தது. ஆக்கப்பூர்வ சாத்தியம் அணுமின் உற்பத்தி மற்றும் மருத்துவ இயற்பியல். கட்டுப்படுத்தப்பட்ட சங்கிலி தொடர் வினை மூலம் அணு உலைகளில் மின்சாரம் தயாரித்தல் மருத்துவத் துறையில் கதிரியக்க ஐசோடோப்புகளின் மூலம் நோய்களை கண்டறிதல் மற்றும் குணப்படுத்துதல். 7. முடிவுரை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் கூறை குறி 2 என்பது வெறும் கணித சூத்திரம் மட்டுமல்ல. அது பருப்பொருளுக்கும் மாட்ட ஆற்றலுக்கும் எனர்ஜி இடையிலான எல்லையை ஒழித்த பிரபஞ்ச விதி. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அணு பிரிக்கப்பட முடியாதது என்று நம்பப்பட்ட நிலையை மாற்றி அணுக்கருவுக்குள் புதைந்து கிடந்த பிரம்மாண்டமான ஆற்றலை மனிதன் கண்டடைய இச்சமன்பாடே வழிகாட்டியாக அமைந்தது. இச்சமன்பாடு திறந்த கதவே 20ஆம் நூற்றாண்டில் அணுக்கரு இயற்பியலின் விரைவான வளர்ச்சிக்கும் துரதிர்ஷ்டவசமாக ஹிரோஷிமா நாகசாகி பேரழிவுகளுக்கும் தற்போதைய உலகளாவிய அணு உலை தொழில்நுட்பங்களுக்கும் மூல காரணமாக விளங்கியது. தொகுதி 1 அணு இயற்பியலின் தொடக்கமும் உலகளாவிய அறிவியல் புரட்சியும். பிரிவு 1.3 எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் மற்றும் அணுக்கருவின் அமைப்பு குறித்த ஆராய்ச்சிகள் ஆய்வறிக்கை. 1. ஆய்வு அறிமுகம் மற்றும் வரலாற்று பின்னணி. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அணுவின் உட்கட்டமைப்பு பற்றிய அறிவு மிகவும் வரம்பிற்குட்பட்டதாக இருந்தது. 1897 இல் ஜே. தாம்சன் எலக்ட்ரானை கண்டறிந்த பிறகு அணுவின் மின் நடுநிலை தன்மையை விளக்குவதற்காக பிளம் புடிங் மாதிரி பிளம் புடிங் மாடல் அல்லது தர்பூசணி மாதிரி என்ற கொள்கையை முன்வைத்தார். இக்கோட்பாட்டின்படி அணு என்பது சீரான நேர்மின்சுமை பரவியுள்ள ஒரு கோளமாகும். அதில் எலக்ட்ரான்கள் தர்பூசணி பழத்தில் விதைகள் பதிந்திருப்பதைப் போல பதிந்துள்ளன என்று கருதப்பட்டது. இருப்பினும் இக்கோட்பாடு அணுவின் நிறை எவ்வாறு பரவியுள்ளது என்பதையோ அல்லது கதிரியக்க தனிமங்களில் இருந்து உமிழப்படும் கதிர்வீச்சுகளின் தன்மையையோ துல்லியமாக விளக்கவில்லை. அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படும் எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட தொடர்ச்சியான சோதனைகள் மூலமாக தாம்சனின் மாதிரியை தகர்த்து நவீன அணுக்கருவியலின் நியூக்ளியர் பிசிக்ஸ் தொடக்கத்திற்கு வித்திட்டார். 2. தங்க தகடு சோதனை காய்கர் மாஸ்டன் எக்ஸ்பெரிமெண்ட் கோல் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் 1909. ரதர்ஃபோர்டின் வழிகாட்டுதலின் கீழ் அவரது மாணவர்களான ஹான்ஸ் கைகர் மற்றும் ஆர்னஸ்ட் மாஸ்டன் ஆகியோர் மேற்கொண்ட ஆல்ஃபா துகள் சிதறல் சோதனை அணு இயற்பியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. சோதனையின் கட்டமைப்பு மற்றும் அமைப்பு முறை. கதிரியக்க மௌலம் கதிரியக்க தனிமமான பொலோனியம் அல்லது ரேடியத்திலிருந்து வெளிவரும் அதிவேக நேர்மின்சுமை கொண்ட ஆல்ஃபா துகள்கள் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் ஹீலியம் அணுக்கருக்கள் மூலமாக பயன்படுத்தப்பட்டன. தங்கத்தகடு மிகவும் மெல்லியதாக அடிக்கப்பட்ட தங்கத்தகடு தோராயமாக 4x10 கூறை குறி -7 டெக்ஸ்ட் m அல்லது 400 நானோமீட்டர் தடிமன் சில ஆயிரம் அணுக்கள் தடிமன் மட்டுமே கொண்டது இலக்காக வைக்கப்பட்டது. துப்பறியும் திரை ஆல்ஃபா துகள்கள் மோதி ஒளிரக்கூடிய துத்தநாக சல்பைடு சிங்க் சல்ஃபைட் டெக்ஸ்ட் ZNS பூசப்பட்ட சுழலும் திரை மற்றும் நுண்ணோக்கி பயன்படுத்தப்பட்டது. ஈயக்கட்டி லீட் கொலமேட்ட ஆல்ஃபா துகள்களை ஒரு குறுகிய கற்றையாக நாரோ பீம் குவிக்கும் பொருட்டு துளைகளுடைய ஈய தடுப்புகள் வைக்கப்பட்டன. 3. சோதனையின் உற்றுநோக்கல்களும் ஒப்சர்வேஷன்ஸ் விசித்திர கண்டுபிடிப்புகளும். பிளம் புடிங் மாதிரியின்படி அணுவின் நேர்மின்சுமை முழுவதும் சீராக பரவியிருப்பதால் ஆல்ஃபா துகள்கள் மிகச்சிறிய கோணங்களில் மட்டுமே விலகல் அடைய வேண்டும் அல்லது விலகலடையாமல் நேராக செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சோதனையின் முடிவுகள் முற்றிலும் மாறுபட்டிருந்தன. பெரும்பாலான துகள்கள் சுமார் 99.9 விழுக்காடு எந்தவித விலகலும் அடையாமல் தங்க தகட்டை ஊடுருவி நேர்கோட்டில் சென்றன. சில துகள்கள் சிறிய கோணங்களில் ஸ்மால் ஆங்கல்ஸ் தீட்ட விடச்சிறிது 90 கூறை குறி சார்க் விலகிச் சென்றன.
மிக குறைந்த அளவிலான துகள்கள் சுமார் 8000 இல் 1 துகள் 90 கூரைக்குறி சார் க்கும் அதிகமான பெரிய கோணங்களில் விலகின. சில துகள்கள் வந்த வழியிலேயே அப்படியே பின்னோக்கி 180 கூரைக்குறி சார் கோணத்தில் எதிரொலித்து திரும்பின. இந்த வியத்தகு நிகழ்வை குறித்து ரதர்ஃபோர்டு குறிப்பிட்ட புகழ்பெற்ற வாசகம்: 15 அங்குல பீரங்கி குண்டை ஒரு மெல்லிய டிஷ்யூ காகிதத்தின் மீது சுட்டு அது மீண்டும் உங்களிடமே திரும்பி வந்து உங்களை தாக்குவதைப் போல இது நம்ப முடியாத ஒன்றாக இருந்தது. 4. சோதனை முடிவுகளின் கணித மற்றும் இயற்பியல் பகுப்பாய்வு. ரதர்ஃபோர்டின் அணுக்கரு மாதிரி மற்றும் அணுவின் கட்டமைப்பு. எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் முன்மொழிந்த அணு மாதிரி அணுவின் உட்புற கட்டமைப்பை மிகத்துல்லியமாக விளக்கும் ஒரு முக்கிய கோட்பாடாகும். கொடுக்கப்பட்ட வரைபடம் ரதர்ஃபோர்டின் அணுக்கரு மாதிரியின் ரதர்ஃபோர்ட்ஸ் நியூக்ளியர் மாடல் அடிப்படை கூறுகளான அணுக்கரு மற்றும் எலக்ட்ரான்களின் வட்டப்பாதை இயக்கத்தை தெளிவாக காட்டுகிறது. அணுவின் பெரும்பாலான நிறையும் அதன் முழுமையான நேர்மின்சுமையும் பொசிட்டிவ் சார்ஜ் அணுவின் மையப்பகுதியில் மிகச் செறிவாக குவிந்துள்ளன. இந்த மையம் அணுக்கரு நியூக்ளியஸ் என்று அழைக்கப்படுகிறது. வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அணுக்கருவின் அளவு ஏறத்தாழ 10⁵ மீட்டர் எனும் மிகச்சிறிய பரிமாணத்தை கொண்டுள்ளது. அணுவின் ஒட்டுமொத்த அளவோடு ஒப்பிடும்போது அணுக்கருவின் அளவு மிகவும் சிறியது என்பதால் அணுவின் பெரும்பகுதி காலியான வெற்றிடமாகவே உள்ளது என்பதை இது உணர்த்துகிறது. எதிர்மின்சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் சூரியனை கோள்கள் சுற்றி வருவது போல மையத்தில் உள்ள நேர்மின்சுமை கொண்ட அணுக்கருவைச் சுற்றி குறிப்பிட்ட வட்டப்பாதைகளில் ஒபட்ஸ் தொடர்ந்து இயங்கி வருகின்றன. நேர்மின்சுமை கொண்ட அணுக்கருவிற்கும் எதிர்மின்சுமை கொண்ட எலக்ட்ரான்களுக்கும் இடையே செயல்படும் நிலைமின் ஈர்ப்பு விசை எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் எலக்ட்ரான்கள் தங்களின் வட்டப்பாதையில் நிலைத்துச் சுற்றி வருவதற்கு தேவையான மையநோக்கு விசையை வழங்குகிறது. இவ்வாறாக ரதர்ஃபோர்டின் அணு மாதிரி அணுவின் நிறையும் நேர்மின்சுமையும் மையத்தில் குவிந்துள்ளதை விளக்குவதுடன் எலக்ட்ரான்களின் சுழற்சி இயக்கத்தையும் தெளிவுபடுத்துகிறது. இது நவீன இயற்பியலில் அணுவின் அமைப்பை பற்றிய புரிதலுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. சிதறல் கோணம் தீட்ட மற்றும் சிதறும் துகள்களின் எண்ணிக்கை என் தீட்ட ஆகியவற்றிற்கு இடையிலான தொடர்பை ரதர்ஃபோர்டு கணித ரீதியாக பின்வருமாறு வருவித்தார். இச்சமன்பாட்டின் மூலம் ஆல்ஃபா துகளுக்கும் அணுவின் மையத்திற்கும் இடையே ஏற்படும் விலக்கு விசை கூலூமின் கூலூம் விலக்கு விசை விதிக்கு சோலோம்ஸ் லோ ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரபல்ஷன் உட்பட்டது என்பதை அவர் நிரூபித்தார். இங்கு 2E சமன் ஆல்ஃபா துகளின் மின்சுமை சே சமன் இலக்கு அணுவின் மைய மின்சுமை தங்கத்தின் அணு எண் செட் சமன் 79. R சமன் துகளுக்கும் அணுக்கருவிற்கும் இடைப்பட்ட தூரம் மீச்சிறு அணுகுமுறை தொலைவு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் R அடிக்கோடு 0. நேராக எதிரொலித்து வரும் துகளின் இயக்க ஆற்றல் கைனடிக் எனர்ஜி முழுவதுமாக நிலை மின்னழுத்த ஆற்றலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறுகிறது. இதன் மூலம் அணுக்கருவின் மேல் எல்லை அளவை கணக்கிட முடிந்தது. இதன் மூலம் அணுக்கருவின் ஆரம் தோராயமாக 10 கூரைக்குறி -14 டெக்ஸ்ட் m முதல் 10 கூரைக்குறி -15 டெக்ஸ்ட் m ஃபெர்மி அளவில் இருக்கும் என கண்டறியப்பட்டது. 5. ரதர்ஃபோர்டின் கோள் வடிவ அணு மாதிரி ரதர்ஃபோர்ட்ஸ் பிளானடரி மாடல் 1911. சோதனை முடிவுகளின் அடிப்படையில் 1911 இல் ரதர்ஃபோர்டு தனது வரலாற்றுச் சிறப்புமிக்க அணு மாதிரியை வெளியிட்டு பின்வரும் முக்கிய முடிவுகளை முன்வைத்தார். அணுக்கருவின் உருவாக்கம் நியூக்ளியர் சென்டரன் அணுவின் ஒட்டுமொத்த நேர்மின்சுமையும் அதன் பெரும்பான்மையான நிறையும் 99.9 விழுக்காடு க்கும் மேல் அணுவின் மையத்தில் மிகச்சிறிய அடர்த்தியான பகுதியில் குவிந்துள்ளன. இந்த மையப்பகுதிக்கு அணுக்கரு நியூக்ளியஸ் என்று பெயரிடப்பட்டது. வெற்றிட அமைப்பு வாஸ்ட் எம்டி ஸ்பேஸ் அணுவின் பெரும்பகுதி காலியாகவே உள்ளது. அணுவின் ஆரம் 10 கூரைக்குறி -10 டெக்ஸ்ட் m உடன் ஒப்பிடும்போது அணுக்கருவின் ஆரம் 10 கூரைக்குறி -15 டெக்ஸ்ட் m சுமார் 1,00,000 மடங்கு சிறியதாகும். எலக்ட்ரான்களின் இயக்கம் ஒபடங் எலக்ட்ரான்ஸ் சூரியனைச் சுற்றி கோள்கள் வலம் வருவதைப் போல அணுக்கருவைச் சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் அதிவேகமாக இயங்கி வருகின்றன. மின் நடுநிலைத்தன்மை அணுக்கருவிலுள்ள நேர்மின்சுமையின் அளவும் அதைச் சுற்றி வரும் எலக்ட்ரான்களின் எதிர்மின்சுமையின் அளவும் சமமாக இருப்பதால் அணு மின் நடுநிலைத்தன்மையுடன் விளங்குகிறது. 6. ரதர்ஃபோர்ட் மாதிரியின் குறைபாடுகளும் செவ்வியல் இயற்பியலின் முரண்பாடும். ரதர்ஃபோர்டின் மாதிரி அணுவின் அமைப்பை தெளிவாக விளக்கிய போதிலும் அன்றைய செவ்வியல் மின்காந்தவியல் கோட்பாடுகளுடன் கிளாசிக்கல் எலக்ட்ரோடைனாமிக்ஸ் மோதியது. அணுவின் நிலைப்புத்தன்மை பிரச்சினை இன்ஸ்டபிலிட்டி ப்ராப்ளம் மேக்ஸ்வெல்லின் மின்காந்த கோட்பாட்டின்படி முடுக்கமடையும் எந்தவொரு மின்னூட்டம் பெற்ற துகளும் வட்டப்பாதையில் இயங்கும் எலக்ட்ரான் தொடர்ச்சியாக மின்காந்த கதிர்வீச்சை ஆற்றலாக வெளிப்படுத்த வேண்டும். சுருள் பாதையும் அழிவும் ஆற்றலை இழக்கும் எலக்ட்ரானின் சுழற்சி ஆரம் படிப்படியாக குறைந்து இறுதியில் 10 கூரைக்குறி -11 வினாடிக்குள் அது அணுக்கருவுக்குள் விழுந்து அணு அழிய வேண்டும். ஆனால் நடைமுறையில் அணுக்கள் மிகவும் நிலைப்புத்தன்மை கொண்டவையாக உள்ளன. வரி நிறமாலை லைன் ஸ்பெக்ட்ரம் முரண்பாடு எலக்ட்ரான் தொடர்ச்சியாக ஆற்றலை உமிழ்ந்தால் தொடர் நிறமாலை கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்க வேண்டும். ஆனால் அணுக்கள் தனித்துவமான வரி நிறமாலையை மட்டுமே டிஸ்கிரீட் லைன் ஸ்பெக்ட்ரம் வெளிப்படுத்துகின்றன. இக்குறைபாடுகளே பின்னாளில் 1913 இல் நீல்ஸ் போர் தனது குவாண்டம் அணு மாதிரியை உருவாக்க வழிவகுத்தன. 7. செயற்கை அணுக்கரு உருமாற்றம் மற்றும் புரோட்டான் கண்டுபிடிப்பு 1919.
அணு மாதிரியோடு ரதர்ஃபோர்டின் ஆராய்ச்சிகள் முடிந்துவிடவில்லை. 1919 இல் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் அவர் மேற்கொண்ட சோதனைகள் நவீன அணுக்கரு மாற்றியமைப்பிற்கு நியூக்ளியர் டிரான்ஸ்மியூட்டேஷன் அடித்தளமிட்டன. புரோட்டான் கண்டுபிடிப்பு. நைட்ரஜன் வாயுவின் மீது அதிவேக ஆல்ஃபா துகள்களை மோதவிட்டபோது ஹைட்ரஜன் அணுக்கருக்கள் வெளிப்படுவதை அவர் கவனித்தார். மனித வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு தனிமத்தை நைட்ரஜன் செயற்கையாக மற்றொரு தனிமமாக ஆக்சிஜன் மாற்றிய பெருமை ரதர்ஃபோர்டையே சேரும். அனைத்து அணுக்கருக்களின் அடிப்படை உருவாக்க கூறாக இருக்கும் இந்த ஹைட்ரஜன் அணுக்கருவுக்கு 1920 இல் புரோட்டான்ஸ் என அவர் பெயரிட்டார். மேலும் அணுக்கருவுக்குள் மின்சுமையற்ற ஒரு நடுநிலை துகள் இருக்க வேண்டும் என்பதையும் நியூட்ரானின் இருப்பு அவர் 1920 இலேயே தத்துவார்த்தமாக கணித்தார். இது 1932 இல் அவரது மாணவர் ஜேம்ஸ் சேட்விக்கினால் நிரூபிக்கப்பட்டது. 8. ஒப்பீட்டுச் சுருக்கம். அணு மாதிரிகளின் பரிணாமம். ஜே. தாம்சன் மற்றும் ரதர்ஃபோர்ட் அணு மாதிரிகளின் ஒப்பீட்டுக் கட்டுரை. அணுவின் உட்புற கட்டமைப்பை புரிந்துகொள்வதில் ஜே. தாம்சன் 1904 மற்றும் எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் 1911 ஆகிய இயற்பியலாளர்களின் அணு மாதிரிகள் மிக முக்கிய மைல்கற்களாகும். இவ்விரு கோட்பாடுகளும் அணுவின் அமைப்பு, நிறைபரவல், எலக்ட்ரான்களின் நிலைப்பாடு மற்றும் ஆல்ஃபா துகள் சிதறல் நிகழ்வு ஆகியவற்றில் கணிசமான வேறுபாடுகளை கொண்டுள்ளன. அணுவின் அமைப்பும் நிறைபரவலும். ஜே. தாம்சனின் மாதிரியின்படி அணு என்பது திடமான மற்றும் நேர்மின்சுமை சீராக பரவியுள்ள ஒரு கோள வடிவ அமைப்பாகும். இதில் அணுவின் மொத்த நிறையும் அணு முழுவதிலும் சமமாக பரவியுள்ளது. ஆனால் ரதர்ஃபோர்ட்டின் மாதிரி அணுவின் அமைப்பை பற்றிய முற்றிலும் புதிய பார்வையை முன்வைத்தது. அவரது கூற்றுப்படி அணுவின் பெரும்பகுதி காலியான வெற்றிடமாகும். அணுவின் நேர்மின்சுமையும் அதன் மொத்த நிறையும் அணு முழுவதும் பரவாமல் அதன் மையத்தில் உள்ள அணுக்கரு நியூக்ளியஸ் எனப்படும் மிகச்சிறிய பகுதியில் மட்டுமே குவிந்துள்ளது. எலக்ட்ரான்களின் இயக்கம். தாம்சன் மாதிரியில் எதிர்மின்சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் நேர்மின்சுமை கொண்ட கோளத்தினுள் நகராமல் அசையாத நிலையில் பதிந்து வைக்கப்பட்டுள்ளன. மாறாக ரதர்ஃபோர்ட் மாதிரியில் எலக்ட்ரான்கள் நிலையாக இருப்பதில்லை. அவை சூரியனை கோள்கள் சுற்றி வருவதைப் போல மையத்தில் உள்ள அணுக்கருவை சுற்றி குறிப்பிட்ட வட்டப்பாதையில் தொடர்ந்து இயங்கி வருகின்றன. ஆல்ஃபா துகள்கள் சிதறல். ஆல்ஃபா துகள் சிதறல் சோதனையின் முடிவுகளை விளக்குவதில் இரு மாதிரிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு தெளிவாகிறது. தாம்சனின் கோட்பாட்டின்படி நிறை மற்றும் மின்சுமை சீராக பரவியிருப்பதால் ஆல்ஃபா துகள்கள் பெரிய கோணங்களில் விலகலடைவது அல்லது சிதறலடைவது சாத்தியமில்லை. ஆனால் ரதர்ஃபோர்ட் நடத்திய பரிசோதனையில் சில ஆல்ஃபா துகள்கள் 180 பாகை வரை பெரிய கோணங்களில் பின்னோக்கி சிதறலடைந்தன. மையத்தில் அடர்த்தியான அணுக்கரு இருப்பதாலேயே இத்தகைய பெரிய கோணச் சிதறல் சாத்தியமாகிறது என்பதை ரதர்ஃபோர்ட்டின் மாதிரி வெற்றிகரமாக நிரூபித்தது. இவ்வாறாக தாம்சனின் மாதிரி அணுவை பற்றிய ஆரம்பகட்ட புரிதலை அளித்தபோதிலும் ரதர்ஃபோர்ட்டின் மாதிரி சோதனைகளின் அடிப்படையில் அணுக்கருவின் உண்மையான இருப்பை வெளிக்கொணர்ந்து அணு அமைப்பு கோட்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது. 9. முடிவுரை. எர்னஸ்ட் ரதர்ஃபோர்டின் ஆராய்ச்சிகள் இயற்பியல் உலகத்தை அணுவின் வெளிக்கூட்டிலிருந்து அதன் ஆழமான அணுக்கருவிற்குள் அழைத்துச் சென்றன. அணுக்கருவை கண்டறிந்ததன் மூலம் அதுவரை அணுவைச் சுற்றியிருந்த பல மாயைகளை உடைத்து அணு ஆற்றல், கதிரியக்கச் சிதைவு மற்றும் துகள்கள் இயற்பியல், பாடகல் பிசிக்ஸ் ஆகிய நவீனத் துறைகள் பிறப்பதற்கான முதன்மை திறவுகோலாக திகழ்ந்தார். அவரது சோதனைகளும் கணித பகுப்பாய்வுகளும் 20ஆம் நூற்றாண்டு அறிவியல் புரட்சியின் மிக முக்கிய தூண்களாக இன்றும் நிலைத்து நிற்கின்றன.